புது முயற்சி. ஒரு ஆற்றின் முடிவிலிருந்து தொடக்கம் வரை நடப்பதற்கான ஒரு நோக்கத்தோடு இந்த வீடியோ காணொலியை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். இதுதான் டெவன்ட் ஆர் ட்ரெண்ட் நதியோடு சேர்கிற இடம். அது வடமையாக ட்ரெண்ட் நதி பெரிய ஒரு நதி. டெவன்ட் ஆறு பிக் டிஸ்ட்ரிக்டிலிருந்து இங்கே கலக்குது. இதுதான் அந்த ஜங்ஷன், இதுதான் அந்த சேர்கிற இடம். இதை சொல்கிறது டெவன்ட் மவுத்துன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துலாம் அது சேருது ட்ரெண்ட் நதியோட. இப்போ இதில் நான் எடுக்க போகிற பாதை ஒரு 55 மைல் பாதை. அது ஒரே தினமாக நடந்து முடிக்காமல் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒரு 4 மைல் 5 மைலாக நடந்து போய் வர்ற மாதிரி, 5 மைல் 4 மைலில் போய் திருப்பி வர மாதிரி, எங்கே முடிக்கிறோன்னா அந்த இடத்துலேருந்து திருப்பி தொடங்குற மாதிரி அப்படி ஒரு முயற்சி ஒன்று தொடங்கி இருக்குது. இப்போ இதில் போகிற இந்த கிணலை கடந்து அடுத்த கரைக்கு போய் அந்த ஆத்தங்கரையோடு நடக்கணும். இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் இதுதான், இங்கேருந்து தான் தொடங்க போகுது. இதெல்லாம் அந்த தொடக்கத்துக்கான அதாவது வைக்கப்பட்டிருக்குது. இந்த இடத்துக்கு பேர் டெவன்ட் வேலி ஹேட்ரோச் வே. இதை பார்த்திங்கன்னா இவங்களோட இண்டஸ்ட்ரியல் ஹிஸ்ட்ரியோட கலந்து இந்த பாதை இருக்குது. பார்ப்போம், நடந்து முடிக்கிறேன்னான்னு பார்ப்போம். ஆனால் இது ஒரு தொடக்கம் தான். ஒரு 55 மைல் பாதைன்றக்க தொடர்ச்சியாக நடக்கிறதா இருந்தால் ஒரு 3-4 நாள் தேவை. இடையில் நீங்கள் டென்ட் அடித்து கேம்ப் பண்ணி போகணும். இல்லாட்டி பக்கத்தில் இருக்கிற ஹோட்டல்களில் தங்கலாம். ஆனால் நான் அப்படி போக விரும்பையில், நான் போக விரும்புகிறது நடக்கணும், நடந்து போய் வரணும். நான் எங்கே போய் அந்த சந்தித்து வர்ற புள்ளியை திருப்பி காரை கொண்டே அந்த இடத்துல நிப்பாட்டி போட்டு அங்கேருந்து மேல் நோக்கி நடக்கணும்னு தான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். பார்ப்பேன். தேங்க்யூ. இந்த டெவன்ட் மவுத் லொக்கத்தான் நாங்கள் கடக்கணும். இப்போ நான் இந்த லொக்கு உங்களுக்கு தெரியும், இந்த லொக்குன்னு தான் சொல்கிறது. இந்த நேரோ போட்டுகள் கடந்து போகிறது இதால். ஆனால் அதுலேயே ஒரு சின்ன பிரிட்ஜ் மாதிரியும் ஆக்கள் க்ராஸ் பண்ணக்கூடிய மாதிரியும் வச்சுருக்குது. அப்போ அதை க்ராஸ் பண்ணி தான் நான் அந்த டெவன்ட் ரிவருக்கு நான் போகணும். 2 பக்கம் அப்படி வான் கதவு மாதிரி போட்டிருக்கும் பாருங்கள். இதுக்குள்ளே தண்ணியை சேர்த்து பிறகு அந்த போட் க்ராஸ் பண்ணி அதில் போய் அங்கே அடுத்த கிணறு பக்கம் போகும். ஆனால் அதுலேயே ஆக்கள் க்ராஸ் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு பிரிட்ஜையும் போட்டு வச்சுருக்குது. அப்போ இந்த லோக்கிலேருந்து தான் நான் கடந்து அந்த டெவன்ட் ஆற்றை நோக்கி போக போகிறேன். ஃபென்ஸுகளை ஏறி கடக்கிறதுக்கு பாருங்க எப்படி ஒரு படி மாதிரி உருவாக்கி வச்சுருக்கு. வயல்காணிகளுக்குள்ள மிருகங்கள் வழியால் போகாமல் இருக்கிறதும் நாங்கள் இந்த பப்ளிக் பாத்துகள் இருக்கும். இந்த பப்ளிக் ஃபுட் பாத் தான் நாங்கள் யூஸ் பண்ணி போகணும். அப்போ அதில் கடந்து போகிறதுக்கு இப்படியெல்லாம் வச்சிருப்பீங்க. அதெல்லாம் கொஞ்சம் சுகமாக இருக்குது ஏறி கடந்து வர்றது. அப்போ கையில் அந்த ஊன்றுகோல் இருந்தால் நீங்கள் ஏறி கடக்கையெல்லாம் உங்களுக்கு சுகமாக இருக்குது. இப்போ ஊன்றுகோல் உங்களுக்கு கால்கை இயலாண்டதுக்கு அர்த்தம் இல்லை. நடக்க ஒரு கோலுண்டு வச்சுக்கொள்வது எப்பயுமே உங்களுக்கு சுகம். உங்களோட போஸ்டரை நல்லா நீட்டாக வச்சுருக்கு. இப்போ நீங்கள் களைச்சாலும் இந்த இதை கையில் ஊண்டி கொண்டு நிற்கலாம் கொஞ்சம் நேரத்துக்கு. எப்படியும் ஒரு ஊண்டுகோல் எடுத்துக்கொள்ளணும் கையில். அந்த ஆறு ரிவர் ட்ரெண்ட் பார்த்து கண்டுபிடிச்சி வந்துட்டுருக்கேன். நான் அடுத்ததாக கண்டுபிடிக்கணும் என்னென்னு சொன்னால், இந்த 4 மைல் தூரத்தில் இருக்கிற அடுத்த பாயிண்ட் ஒன்றை நான் கண்டுபிடிக்கணும். நான் அடுத்த வழிக்கெல்லாம் வரைக்கும் அந்த இடத்துல காரை பார்க் பண்ணலாம். அப்போ அது ஒரு நல்ல இடமா இருந்தால், கார் பார்க் பண்ணக்கூடிய இடம் இருந்தால் வசதி. இல்லை கார் பார்க்கிங் தான் பெரிய பிரச்சனை. ஏண்டா காட்டு வழி பாதையில் இன்றைக்கு கார் பார்க் பண்ணுற இடம் தேடி கண்டுபிடிக்கிறது கஷ்டம். இதில் எனக்கு சுகம் அந்த ஒரு நல்ல ஃபேமஸான இடங்கள்னு சொன்னால் அந்த இடங்களில் கட்டாயம் பார்க்கிங்குகள் இருக்கும். இப்போ அது வரையும் கட்டாயம் நடக்கத்தான் வேணும். களைச்சாலும் கொண்டாலும் அது வரையும் நடக்கணும். அந்த தான் அந்த இடத்த கண்டுபிடிக்கலாம்.
ஆல்மோஸ்ட் 1 மணித்தால் நடந்து ஒரு சின்ன பிரிட்ஜ் ஒன்றுக்கு வந்து சேர்ந்தாச்சு. இவ்வளோ அழகான ஒரு சின்ன ஒரு மர பிரிட்ஜ் ஒன்று பார்த்தீங்க. இதான் இதை க்ராஸ் பண்ணி நடந்து அடுத்த பக்கம் போகணும். இந்த ஃபீல்டாலே அப்படி நடந்து போனால் திருப்பி அடுத்த பாதைக்கு நான் வருவேன். என்னடா இது இப்படி களைச்சி நடந்து போய் முடிக்கணுமான்ற ஒரு இல்லாட்டி ஒரு கேள்வி இருக்கும். இதெல்லாம் நாங்கள் செய்ய வேண்டிய வேலைகள் தான். இதெல்லாம் செய்யணும் நாங்கள். என்னென்னு சொன்னால் இப்போ வர்ற பாதையில் பார்த்தேன் ஒரு வயசு போன வயதில் சேர்ந்து ஒரு குரூப்பாக இந்த பாதையில் வந்து ஒன்று இருக்கணும். எவ்வளோ தூரம் நடக்கணும்னு தெரியல, நான் வந்து ஒன்று இருக்கணும். நாங்கள் வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்காமல் இதெல்லாம் வந்து செலவில்லாத பயணங்கள். ஒரு பின்னால் ஒரு பேக்கை தூக்கி போட்டாச்சுமா நடந்து கொண்டே இருக்கலாம். நல்ல வெளியும் காற்றும் சுவாசத்துக்கும் அந்த மாதிரி இருக்கும். என்ன களைக்கும் களைச்சி கொண்டு தான் இருக்கும். களைச்ச உடனே பிரேக் எடுத்து நடக்க வேண்டியதான். கொஞ்சம் பிரேக் எடுக்கணும், பிறகு நடக்கணும். இப்போ நான் வந்து கூட அப்படி மாதிரி 2-2.5 மணி நேரம் நடந்துட்டு தான் ஒரு பிரேக் எடுக்கிறது. அது பிறகு திருப்பி கொஞ்சம் நடக்க பார்க்குறது. பார்ப்போம் வெற்றிகரமாக முடிக்கிறதா இல்லையான்னு. ஆனால் முடிக்கணும். முடித்தா இன்னும் அடுத்த ஆற்று படுக்கையில் நோக்கி போக வேண்டியதான். என்ன செய்றீங்க? இது கோவமாக பார்க்கக்கூடாது. நான் ஒன்றுமே செய்யலை. சரியா? இப்படியான பாதையில் கண்டுபிடிக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அந்த போர்டுகளும் வந்து இந்த இந்த செடி கொடிகளால் மறைக்கப்பட்டிருக்கும். அதனால் பெரிய பிரச்சனை. அந்த சில இடங்களில் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். கண்டுபிடிச்சா அப்படியான பாதைகளாக போய் தான் நாங்கள் அடுத்த பக்கங்களில் போய் ஏறும். கொஞ்சம் அந்த மேப்புகளை வச்சா தான் அதை கவனித்து கொண்டு வரலாம் படிவா. முக்கியமானது எப்போ போய்படுக்கணும்னு எங்களுக்கு தெரியணும். ஒவ்வொருத்தரோட உடம்பு இல்லாமல் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நான் பலமையான சொன்னேன், நேற்று சொன்னேன் 2 மணி நேரம் 2 மணி நேரம் நடந்த பிறகு தான் நான் ஒரு பிரேக் எடுப்பேன். நான் வரைக்க கொண்டு வர்ற சாமானில் பார்த்தீங்கன்னா ஒரு குளுக்கோஸ் எனர்ஜி ட்ரிங்க் கொண்டு வருவேன். என்ன டக்குன்னு குளுக்கோஸ் தரும் உங்களோட உடம்புக்கு. அடுத்ததாக இந்த பிஸ்தாச்சோ, உப்பொன்றும் கலக்காத உடைச்சிருக்கிற பிஸ்தாச்சோ, அது ஒரு சுரங்க கையில் எடுத்து அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த ஜூஸையும் கொஞ்சம் குடிச்சிட்டு திருப்பி நடக்க தொடங்கலாம். களைப்பு போயிடும் டக்குண்டு. நிற்கிற இடத்த பாருங்க, இவ்வளோ காத்தோட்டமாக சூப்பராக இருக்குது. ஏறி கடக்கக்கூடிய இடத்துல உட்காரலாம். இதில் படிவா கிட்டத்தட்ட ஒரு சுமதாங்கி மாதிரி தான் இது கடந்து போகிறதுக்கு வச்சுருக்குது. ஆனால் அதில் இருந்து எங்களை பிரேக்கையும் எடுத்துகிட்டு போகலாம். பாருங்கள், வடிவான ஒரு இடம் உண்டு. இதை க்ரோஸ் பண்ணி நான் போனேன்னா அங்கே ஒரு அந்த லொக் இருக்குது. அந்த லொக்கை க்ரோஸ் பண்ணினா நான் வந்த பாதைக்கு போய் சேருவேன். இந்த மரத்தை பார்த்தா ஒரு வேப்பம் மரம் மாதிரி தான். ஒவ்வொரு முறை இந்த மரத்தை பார்த்தா நான் யோசிக்கிறது ஒரு வேப்பம் மரம் மாதிரி இருக்குது. எங்கள் ஊரில் இருக்கிற மரங்கள் மாதிரியே இங்கே மரங்கள் இருக்குது, வேறு பேர்களோடு. ஆனால் தோற்றத்தை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கும். இந்த காற்றும் அதுக்கு கீழே இருக்க அந்த வேப்ப மரத்துக்கு கீழே வர்ற மாதிரி தான் இருக்கும். இது சரியாக வேப்ப மரம் மாதிரியே தான் இந்த மரம். பெரிய ஒரு மரமாக தான் அது வளரும். இங்கே மரம் நல்லா இருக்கும். அதுக்கு கீழே இருந்து கொஞ்சம் நேரம் ஒரு பிரேக் எடுத்துகிட்டு நல்லா காற்றையும் சுவாசிச்சுட்டு திருப்பி நடக்க வேண்டியதான். அடுத்த பிரச்சனை மழை. எப்போ தொடங்கும் எப்போ நிற்கும்லாம் தெரியாது. யூகேயில் அது ஒரு பெரிய பிரச்சனை. நாங்கள் தொடங்கிடுவோம், இடைக்கிட மழை தூர தொடங்கிடும். இப்போ மழை தூர தொடங்கிட்டுது. அது சரியான ஹெவியாக வருமா இல்லையான்னு தெரியலை. ஆனால் மழை சூறுது. என்னதான் வெதர்களை பார்த்துட்டு வந்தால் கூட அது இடைக்கிட மாறிக்கொண்டு தான் இருக்க போகுது. பிரச்சனை இல்லை. மழை வந்தோடனே ரெயின் கோட்டை போடுறது, இல்லாட்டி மரங்கள் கொஞ்சம் இடங்களுக்குள்ள போய் நின்றுட்டா ஓகே.
அப்புறம் மழை விட பிறகு திருப்பி தொடர்ச்சியாக நடக்கிறது. போன பாதையில் திருப்பி வந்துட்டுருக்கேன். அடுத்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டுருக்கிறேன். அடுத்த கிழமை அந்த பாயிண்ட்லேருந்து போய் வரணும். கார் எப்படி நிப்பாட்டெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு வந்தாச்சு. இப்போ திருப்பி பழையபடி இன்றைக்கு கார் விட்ட இடத்த நோக்கி போய் கண்டுருக்கிறேன்.